ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட்டு, அதோட சூப்பரான ரொம்ப ஈஸியான இந்த அச்சு முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சட்டுன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேங்காய் பர்பிக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின ஒரு தேங்காய் அது ஒரு பாத்திரத்தில் அளந்திருக்கேன். இந்த தேங்காயை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேங்காய் அளந்த அதே அளவு ஜீனி இதை வாண்டியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். சீனி கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த வெள்ளையான தேங்காய் துருள் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிண்டணும். 10 நிமிஷம் ஆகியாச்சு. பருவம் இப்போ இந்த மாதிரி ஓரத்துலலாம் பூத்துண்டு வருது பாருங்க, தெரியாதா? இன்னும் கொஞ்சம் கூடி இது இருக்கணும். இன்னும் 2 நிமிஷத்தில் கரெக்டாகிடும். அதுக்குள்ளே இந்த பிளேட்டில் நெய் தடவி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இது வரைக்கும் இதில் நெய்யே விடலை, அவ்வளோதான் நெய். இதுக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே 1 நிமிஷம் இப்படி கைவிடாமல் கிளறிக்கலாம். அப்போது நல்ல சாஃப்டான சூப்பரான பர்ஃபி கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி கைவிடாமல் கிளறும்போது பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் அதே சமயம் இறுகிண்டி வந்துடுது, தெரியுறதா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டே பண்ணால் இது உதிராக போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் நல்ல கரெக்டான பதம் வந்துடும். இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் கூட கொட்டாமல் சூப்பராக விழுந்துடுது. இப்போ இதை லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லெவல் பண்ணி வச்சு பாருங்க. விட்ட நெய்யெல்லாம் ஜோராக பளபளன்னு தெரியாது பாருங்க. ஜஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அது கிளறும் போதே முந்திரி பருப்புலாம் சேர்க்கலாம் உடச்சி. நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் இதில் சின்ன சின்னதாக கிஸ்மிஸை தான் சூட்டோடையே பதிச்சு வைக்கிறேன். மாதிரி பதிச்சுட்டு பீஸ் போடும்போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒன்று போல் கேப் விட்டு பதிச்சாச்சு. இதுலேயே பீஸ் போட்டுக்கலாம் ஈஸியாக. லைட்டாக சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் பண்ணால் ஈஸியாக பீஸாக எடுக்க வரும். இந்த கிஸ்மிஸ் பதிச்சிருக்கிற இடையிலையே கரெக்டாக கேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸாக அழகாக வரும். நீங்கள் கிஸ்மிஸ்க்கு பதிலாக முந்திரி பருப்பையும் பதிச்சு வச்சு பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஜோராக எடுக்க வருது பாருங்க. அருமையான சாஃப்டான தேங்காய் பர்பி ரெடி. நல்ல வெள்ளை பூவாக எடுத்து அது தண்ணியெல்லாம் விடாமல் மிக்சியில் ஒரு ஓட்டினாக்கா நல்ல பிசுறு இல்லாமல் ரொம்ப அழகான பீஸாக போட வரும். நான் மிக்சிலலாம் தேங்காய் போகிறதுல ஒரு டிப்ஸ் தான் கொடுக்குறேன். தேங்காய் பர்ஃபி பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஈஸியான ஸ்வீட் இது. பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கிளறும்போது சாஃப்ட் டெக்ஸ்சரில் தேங்காய் பர்ஃபி சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்பவே ஈஸியான ரோஸ் குக்கீஸ்னு சொல்கிற இந்த அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சு வேணும். இதை எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் காய வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணலாம். இது ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் மைதா எடுத்துட்டுருக்கேன். மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஆனால் மைதா மாவில் தான் பண்ணுவோம் இதை. இது 1/2 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் சுகர் பொடிச்சது, கொஞ்சமாக உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி, கருப்பு எள்ளு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தேங்காய் மூடியில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் சேர்த்து தான் எவ்வளோ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மைதா அளந்த டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி விட்டு பால் எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். பேலன்ஸ் வச்சுருக்கேன். இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இதையும் விட்டுக்கலாம். மாவு கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது தோசை மாவோட கொஞ்சம் தின்னாகவே வச்சுருக்கேன். ஸ்பூனில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி மேலே கோட்டாக இருக்கணும், தெரியுறதா? அப்போ தான் நல்லா வரும். இப்போ மாவு ரெடி. இந்த அச்சு சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்கலாம்.
மாவில் ஃபுல்லாக முக்கப்படாது, இந்த மாதிரி முக்கிட்டு மாவு ஒட்டின்னு பாருங்க. இதை இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டுருக்கலாம். தனியாக விடும், பழகத்தான் விடும். இது புதுசு. இப்போ லேசாக கத்தியால் இல்லை ஸ்பூனால் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளப்பி விட்டால் தனியாக உள்ளே விழுந்துடும். இந்த மாதிரி இந்த இதுலேருந்து வந்துடுது. ஃப்ளேமெல்லாம் சிம்லேயே தான் வச்சுட்டு திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமாக இருந்தால் ரொம்ப செவந்துடும். ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதியெல்லாம் அடங்கிடுது பாருங்க. இதை எடுத்துடலாம். சூடோடு எடுத்தானாக்கா சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறணும். அது இந்த மாதிரி கமுத்தி போடணும். ஏன்னா அதில் உள்ளுக்குள்ளெல்லாம் எண்ணெய் கோத்துன்ருக்கும். இந்த மாதிரி வச்சா தான் எண்ணெய் வடியும். அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி நல்ல காஞ்ச எண்ணெயில் இதை கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு மாவில் ஃபுல்லாக முக்கக்கூடாது, மூடுற மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் டிப் பண்ணணும். திருப்பி எடுத்துகிட்டு டிப் பண்ணக்கூடாது, ஒரே தடவை தான் டிப் பண்ணணும். இப்போ இதில் ஒட்டின்னு இருக்கு பாருங்க. எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காட்டணும். பாருங்க, இது ஓவராக வருது. இதில் சுகர் சேர்ந்துக்கிறதுனால ஜஸ்ட்டு சிம்மிலேயே தான் போட்டு வேக விட்டு எடுக்கணும். திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும். இப்போ அதை எடுத்துடலாம். இதையும் இந்த நிமித்தியே தான் அதை வைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் வடியும். இதே மாதிரி மற்ற மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருந்த மாவு ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப ஈஸி பண்ணுறது. அச்சு இருக்கணும், அந்த அச்சு சூடு பண்ணணும். எப்படி தூளாக நொறுங்கிறது பாருங்க. தேங்காய் பால் வாசனையோட லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப ஜோராக இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி இதில் ரொம்ப முக்கியம். வீடியோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்.